ஜெபித்து ஆரம்பிப்போம். பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒன்றாக கூடி வந்து சபையாய் ஜெபிக்கும்படியாய் இந்த வாய்ப்பை கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெப வேலையை ஆசீர்வதித்து தாரும். இதில் பங்கெடுக்க வந்திருக்கிறவர்கள் மற்றும் இருக்கிற இடத்துலேருந்தே இதில் எங்களோடு கலந்து கொள்கிறவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. ஜெபத்தில் எங்களை நடத்தும், ஜெபிக்க எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தாவே, உம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளை ஜெபிக்க, உம்முடைய சித்தத்தின்படி ஜெபிக்க, உம்முடைய நோக்கங்களை ஜெபிக்க, கர்த்தாவே, பெரிய காரியங்களை எங்கள் உலகத்திலே, எங்கள் வாழ்க்கையில் காண கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். சங்கீதம் 77க்கு திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 77. இது அப்படியே 20 வசனங்கள் இருக்காகவே போக போக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாசித்து நான் சொல்கிறேன். கூடவே நாம் ஜெபிப்போம். ஆசாப்பின் சங்கீதம் என்று மேலே போட்டிருக்கிறது. ஆசாப் தான் இதை எழுதினவன். இந்த ஆசாப் என்கிறவன் பல சங்கீதங்கள் எழுதியிருக்கிறான், உங்களுக்கு தெரியும். அவனை பார்த்தா எப்படி தெரியுதுன்னா, அவன் ஒரு உண்மை பேசுகிற ஒரு ஆள் மாதிரி தெரியுது. அவன் உள்ளத்தில் உள்ளதை அப்படியே பேசுகிறான், எதுவும் ஒளிவு மறைவு இல்லாமல். அவன் என்ன நினைக்கிறானோ அதை பேசுகிறான். அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய சந்தேகங்கள், அவனுடைய உள்ளத்தில் இருக்கிற போராட்டங்கள் எல்லாத்தையும் அப்படியே வெளிப்படையாக அவன் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒரு உண்மையுள்ள ஒரு சங்கீதக்காரன் அவன். அவனுக்கு இந்த சங்கீதத்தில் வாசித்து பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனையான நேரத்தில் அவன் இருக்கிறது போல் தெரிகிறது. அவன் கர்த்தர் கடந்த காலங்களில் எப்படியெல்லாம் செஞ்சுருக்கிறார் என்கிறதை எண்ணி பார்க்கிறான். அதெல்லாம் அவனுக்கு தெரியும், கர்த்தர் அற்புதமாக காரியங்களை செய்தார் என்று. ஆனால் இப்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். இப்போ கர்த்தர் ஒன்றும் செய்கிற மாதிரி தெரியல அவனுக்கு. கர்த்தருடைய பிரசன்னத்தை அவன் தன்னுடைய வாழ்க்கையில் காணவில்லை. கர்த்தருடைய கரம் அவனுக்கு உதவுகிறதை அவன் காணவில்லை. தன்னுடைய இன்றைய வாழ்க்கையை கடந்த கால வாழ்க்கையோடு கம்பேர் பண்ணுறான். அவனுக்கு ஒரு டிப்ரெஷன் உண்டாகிறது, மனசோர்வு அங்கே உண்டாகிறது. இன்றைக்கு அநேகர் அந்த மாதிரி உணர்கிறாங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் உணரலை, கர்த்தர் எனக்கு உதவி செய்கிற மாதிரி தெரியல, எனக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது, கர்த்தரிடத்தில் காரியங்களை கேட்டு வருகிறேன், கர்த்தர் எனக்கு பதில் அளிக்கிற மாதிரி தெரியல, எனக்கு உதவுகிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க நிறைய பேர். நம்ம எல்லாருமே அந்த மாதிரி சூழ்நிலையில் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு பள்ளத்தாக்கை கடக்கிற மாதிரி, ஒரு நேரோ வேலியை கடக்கிற மாதிரி இருள் அடைஞ்ச ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் காலம் போகிற மாதிரி இருக்குது. வாழ்க்கையில் சோர்வாக இருக்குது மனம், கேள்விகள் பல எழும்புகிறது, சந்தேகங்கள் பல எழும்புகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவன் இருக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஜெபிக்கிறான். அந்த ஜபம்தான் இங்கே சங்கீதமாக எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதங்கள் எல்லாமே ஜபங்கள், தேவனிடத்தில் பாடும்படியாக எழுதப்பட்ட ஜபங்கள் அவைகள். இதை சிம்பிளாக பிரிக்கணும்னா 2 பகுதியாக பிரிக்கலாம். 1லேருந்து 9 வரைக்கும் முதல் பகுதி. அதில் இவனுடைய மனசோர்வை பற்றியும் அதற்கான காரணத்தை பற்றியும் சொல்கிறான். எப்படி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், ஒன்றும் பதிலை காணோம், அவர் இருக்கிற மாதிரி தெரியல, பதில் அளிக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படி உணர்கிறான், எப்படிப்பட்ட ஒரு சோர்வு, மனசோர்வு அவனுக்கு உண்டாயிருக்கிறது என்பதை பற்றி இங்கே பேசுகிறதை பார்க்குறோம். 1லேருந்து 9 வரைக்கும். 10லேருந்து 20 வசனங்களை பார்த்திங்கன்னா, அவன் மறுபடியும் தேவன் பேரில் கண்களை வைத்து தேவன் எவ்வளோ பெரியவர், நல்லவர், எப்படி உதவுகிறார் என்பதையெல்லாம் தியானித்து அறிந்து கொண்டு மேலே எழும்புகிறான். சோர்விலிருந்து மேலே எழும்பி வர்றதை பார்க்குறோம். தான் 2 சிம்பிள் பகுதியாக பிரிக்கணும்னா, 1லேருந்து 9 மனசோர்வுள்ள இருக்கிற அந்த நிலைமையை விவரிக்கிறான். 10லேருந்து 20 கர்த்தருடைய காரியங்களை தியானித்து அதன் மூலமாக ஒரு திடமனது உள்ளவனாகி அந்த சோர்விலிருந்து எழும்புகிறான், வெளியே வர்றதை நாம் பார்க்குறோம். சரி, இந்த 2 பகுதியை ஒரு பகுதியும் 3 பிரிக்கலாம். ஒவ்வொரு பகுதியும் 3 ஸ்டான்ஸாஸை பிரிக்கலாம். அப்படி கூட இதை பிரிக்கலாம். சிலர் இதை அந்த சேலான்னு வருது இல்லையா, அந்த சேலான் அடிப்படையில் பிரிக்கிறாங்க. சேலான் வர்ற வரைக்கும் ஒரு செக்ஷன், அடுத்தது சேலான் வர்ற வரைக்கும் அடுத்த செக்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 தடவை சேலான் வருது. அப்படி பிரிச்சிங்கன்னா 4 செக்ஷன் ஆகும். அதுவும் நல்ல டிவிஷன் தான்.
ஆனால் நாம் வந்து நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன் ஒரு இங்கிலீஷ் பைபிள் இருக்குது பாருங்கள், அதில் கொஞ்சம் நல்லா இந்த வேலையை பண்ணுறாங்க. அதன்படி போகிறோம். அதில் வந்து 6 பிரிவாக பிரிக்கிறாங்க. சேலாவின்படி பிரிக்காமல் 6 பிரிவாக பிரிக்கிறாங்க. முதல் 2 வசனங்கள் முதலாவது பிரிவு, 3லேருந்து 6 ரெண்டாவது பிரிவு, 7லேருந்து 12 மூணாவது பிரிவு, 4வது வந்து 13லேருந்து 15, 5வது வந்து 16லேருந்து 19, 6வது வந்து 20வது வசனம். இப்படி 6 பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். அதை வந்து டபுள் ஸ்பேஸ் விட்ருப்பாங்க. அது நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷனில் பார்த்திங்கன்னா அந்த முதல் 2 வசனம் முடிஞ்ச உடனே டபுள் ஸ்பேஸ் விட்டு 3வது ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி எழுதுவாங்க. அதான் பேராகிராஃபை பிரிக்கிற விதம். சரி, அப்போ நம்ம இதை பார்ப்போம். முதல் 2 வசனங்களை நம்ம பார்ப்போம். நான் வாசிக்கிறேன். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன். இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போனது. இதுதான், இப்படி தான் ஜெபத்தை ஆரம்பிக்கிறான் அவன். அதாவது அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்கிற மாதிரியே தெரியல அவனுக்கு. பழைய காலத்தில் கிரியை செய்தால் அது அவனுக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் இங்கே கர்த்தர் கிரியை செய்கிற மாதிரி தெரியல. அநேகருடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் இதை அனுபவித்திருக்கிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையில், விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் கேள்வி என்னென்னா, ஏன் கர்த்தர் நமக்கு ரொம்ப பிரச்சனையுள்ள நேரத்தில் உடனே வந்து டக்குன்னு ஏதாவது ஒன்று பண்ணாமல் அப்படியே விடுறாரு. சில நேரத்தில் கண்டுக்காமல் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை பற்றி எதுவுமே செய்யாத மாதிரி இருக்குது. ஜெபத்தை கேட்ட மாதிரியே தெரியல, ஒன்றும் பதில் வந்த மாதிரியே தெரியல. ஏன் அப்படி இருக்கிறதுன்ற கேள்வி நிறைய பேருக்கு வருது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஆசாப் எழுதுகிறான். அவன் என்ன உணர்றான்? என்ன ஜெபம் பண்ணுறேன், கத்துறேன், கெஞ்சுறேன், எனக்கு அவர் வந்து உதவுற மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு. இரவும் பகலும் கை விரிக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவரை தேடினேன் அப்படிங்கிறான். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் ஒரு பெரிய ப்ரீச்சர் இருந்தார் பாருங்கள். 1800ஆம் ஆண்டுகளில் ரொம்ப பிரபலமாக இருந்தார். புதிய ஏற்பாட்டு காலத்தின் பிரசங்கியாரிலேயே மிகச்சிறந்த பிரசங்கியார்ன்றாங்க. பிரின்ஸ் ஆஃப் ப்ரீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இந்த சங்கீதத்தை பற்றி ஒரு பெரிய 7 வால்யூமில் அந்த காலத்தில் வந்தது. அது 150 சங்கீதத்தையும் படித்து அது விரிவுரை எழுதியிருந்தார். ட்ரெஷரி ஆஃப் டேவிட் என்று சொல்லி. அதில் இந்த சங்கீதத்தை குறித்து சில காரியங்களை சொல்கிறார். ஏன்னா இந்த சங்கீதம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சங்கீதம். ஏன்னா அவருடைய வாழ்க்கையின் சூழ்நிலையில் இதே மாதிரி சூழ்நிலையில் ஆசாப் அனுபவித்த அதே காரியங்களை தான் அனுபவித்திருந்ததாகவும், ஆசாப்பினுடைய வார்த்தைகள் நான் எப்படி சொல்லி சில நேரத்தில் காதலி இருக்கணும் ஆண்டவர்கிட்ட அதே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அவருடைய ட்ரெஷரி ஆஃப் டேவிட்ன்ற அந்த விளக்க உரை எழுதப்பட்ட போது, அந்த விளக்க உரை எந்த காலத்தில் எழுதுகிறாருன்னா 1865லேருந்து 1885ஆம் ஆண்டு வரை, அந்த 20 வருஷம் பீரியடில். ஆனால் அந்த 20 வருஷம் பீரியட் தான் அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனையான ஒரு பீரியடாக இருந்தது. ஏன்னா அவருக்கு சில சரீர உபாதைகள் அவருக்கு ஏற்பட்டது. கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிட்டார். இந்த முட்டியெல்லாம் கவுட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனை வந்து முட்டியெல்லாம் கொஞ்சம் வீங்கிட்டு சரியாக நிற்க முடியாமல் ஒத்த காலில் தான் வெயிட்டை பிடிச்சிட்டு தான் பிரசங்கம் பண்ணோம். அந்த காலத்தில் மைக்கு இல்லாமல் ஒரு சர்வீஸ்லேயும் 5000 பேருக்கு பிரசங்கம் பண்ணோம். அவர் இதெல்லாம் பண்ணி அவர் ரொம்ப சோர்ந்து போயிட்டார். நிறைய தலைவலி ரொம்ப வருமா அவருக்கு. அது மட்டும் இல்லாமல் பலவிதமான காம்ப்ளிகேஷன்ஸ், அவருடைய சரீரத்தில் காம்ப்ளிகேஷன்ஸ். அதன் மூலமாக மனசோர்வும் அவருக்கு ஏற்பட்டு விட்டது. ஒரு காலகட்டத்தில் மனசோர்வு, எந்த அளவுக்கு மனசோர்வுனா ஒரு மாதிரி தவிப்பு மாதிரி ஆகிடுச்சு அவருக்கு. ஒரு டிஸ்பேர், ஐயோ என்ன பண்ணுறது, நம்ம முடியலையே அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டார் அவர். பிற்காலத்தில் அவர் வந்து இங்கிலாந்து தேசத்துலேயே வாழ முடியாமல், ஏன்னா அங்கே குளிராக வெட்டாக இருக்கும், ஈரமாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் மழையும் பெஞ்சிட்டு குளிர் வாட்டும் போட்டு யாரும் இருக்க முடியாதுங்க. அங்கேருந்து லண்டன்லேருந்து போய் ஃப்ரான்ஸில், சதர்ன் ஃப்ரான்ஸில் இட்டாலி பார்டரில் ஒரு மென்டான் ஒரு சின்ன வில்லேஜ் இருக்கும். அந்த வில்லேஜில் நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி போன்ற மாதங்கள்லாம் அங்கேயே இருந்துருவாராம். ஏன்னா அவருக்கு இந்த ஊருக்கு வரவே முடியாது. ஏன்னா அந்த குளிரில் அவரால் ஒன்றும் முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் ஆகி பிறகு 1892ஆம் ஆண்டு மரித்தார். பெரிய சாதனையாளர் அவர். அவருடைய பிரசங்கங்கள்லாம் இன்றைக்கு பிரிண்டில் இருக்குது, எல்லோரும் படிக்கக்கூடிய அளவுக்கு. அவரை மாதிரி பிரசங்கம் பண்ண முடிஞ்சவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாதுன்றாங்க. அந்த மாதிரி
ஒரு திறமை பெற்ற ஒரு மனுஷன். நான் அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு காலகட்டத்தில் இந்த ஆசாப்பை போலவே ஒரு மனசோர்வை நான் அனுபவித்தேன். மனுஷன் தானே அவரும், எவ்வளோ பெரிய பிரசங்கியாராக இருந்தாலும் சரீரத்தில் சில உபாதைகள் வரும்போது, சில கஷ்டங்கள் இருக்கும்போது அவருக்கும் வெறுத்து போகுது. மன சோர்வு ரொம்ப அதிகமாக அவருக்கு உண்டாகிறது. அவர் இந்த ஆசாப்பின் வார்த்தைகளை ரொம்ப பாராட்டுறார். தேவனை நோக்கி சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறான் இல்லையா. சொல்கிறாரு, அதே வார்த்தைகளை எனக்கு கூட அப்படிப்பட்ட வார்த்தைகள் பொருத்தமாக இருந்தது, நானும் பேசியிருக்கேன் அப்படிங்கிறார். அவர் சொல்கிறாரு, some of us know what it is both physically and spiritually to be compelled to use these words. இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தப்பட வேண்டிய நிலைமை வாழ்க்கையில் வரும்போது எப்படி இருக்குன்றதை நான் உணர்ந்திருக்கேன், நீங்களும் சிலர் உணர்ந்திருப்பீங்கன்றார். No respite has been afforded us by the silence of the night. நம்ம நோக்கி இரவு முழுவதும் கூப்பிட்டு ஒரு பதிலும் வரலங்கிறபோது அதில் நமக்கு எந்த ஆறுதலும் கிடைக்க மாட்டேங்குது. அவர் பெட் ஹேஸ் பீன் அ ரேக் டு அஸ். நம்முடைய படுக்கை ஒரு கட்டை பலகை மாதிரி ஆயிடுச்சு. அவர் பாடி ஹேஸ் பீன் அன் டார்மெண்ட். சரீரம் உபாதைக்குள்ளாக இருக்கிறது. அவர் ஸ்பிரிட் இன் ஆங்குவிஷ், நம்முடைய ஆவி வேதனையில் இருக்கிறது. Alas, my God, the writer of this exposition well knows what thy servant Asaph meant, for his soul is familiar with the way of grief. சொல்கிறாரு, இந்த விளக்க உரை எழுதுகிற நான் ஆசாப்பு உணர்ந்ததை முற்றிலுமாய் நானும் உணர்கிறேன். எனக்கு தெரியும் வருத்தம்னா என்ன, வருத்தம் என்ன பண்ணும் மனுஷனை, எவ்வளவு மனசோர்வை உண்டாக்கும், இந்த வருத்தங்கள் வாழ்க்கையில் எப்படி ஒரு மனுஷனை போட்டு அழுத்தும் என்று எனக்கு தெரியும் அப்படின்றார். ஸோ நிறைய பேர் இந்த மனித வாழ்க்கையில் சில நேரத்தில் அப்படிப்பட்ட காலத்தை கடந்து போயிருக்கலாம். ஸ்பர்ஜன் கடந்து போனார், அநேகர் அப்படிப்பட்ட நேரங்களை கடந்து போகலாம் சில நேரத்தில். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சங்கீதம் ரொம்ப மனதுக்கு ரொம்ப ஆறுதலாக அவர்களை பலப்படுத்தக்கூடிய சங்கீதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதில் வெறும் மனசோர்வு மட்டும் இல்லை, அந்த மனசோர்வுலேருந்து எப்படி வெளியே வர்றாங்கிறதும் இருக்குது. அது ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஜெபம் வெறும் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி சொல்லி அழுதுட்டு வர்றதில்லை. ஜெபம் நம்ம பிரச்சனைகளோடு ஆண்டவர்கிட்ட வர்றோம், ஆகவே அழுகிறோம் சில நேரத்தில். ஏன்னா நம்ம பிரச்சனை அவ்வளோ அதிகமாக இருக்குது, கற்றுட்டு சொல்கிறோம். நம்ம ஒரு சின்ன பிள்ளை போய் பெற்றோர்கிட்ட அழுகிற மாதிரி நம்ம சில நேரத்தில் கண்ணீர் தான் வருது பண்ணுறோம். ஆனால் ஜெபம், உண்மையான ஜெபம் எப்படி இருக்கணும்னா, நம்ம பிரச்சனைகளை சொல்கிறது மட்டும் ஜெபம் இல்லை. சிலர் அப்படி நினைக்கிறாங்க, ஜெபம்னாலே நம்ம பிரச்சனையை சொல்லிட்டா போதும், அதுதான் ஜெபம்னு. பிரச்சனையை சொல்கிறது ஜெபமாக இருந்தால் ஜெபம் தேவையே இல்லையா? ஆண்டவருக்கு உங்கள் பிரச்சனை நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே தெரியும். அது தெரியாதுன்னா அவர் ஆண்டவரே கிடையாது, அவர் சர்வ ஞானி. நீங்கள் வாயை திறந்து உங்கள் பிரச்சனையுடைய லிஸ்ட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஆண்டவருக்கு உங்கள் பிரச்சனை என்னன்னு அவர் உங்களுக்கு சொல்வார். நல்லா, உங்களை விட நல்லா சொல்வார். நீங்களே ஒன்று ரெண்டு மறந்துருக்கலாம், அவர் சொல்வார் கரெக்டாக. அவ்வளோ நல்லா தெரியும் அவருக்கு. அப்போ உங்கள் பிரச்சனையை சொல்கிறது தான் ஜெபம்னா அப்போ அது வீணு. ஆனால் உங்கள் பிரச்சனையை சொல்கிறது ஒரு விதத்தில் நல்லது. ஏன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல் உண்டாது. சரி, நான் ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இப்போ அவர் எனக்கு அதான் செய்வாருங்கிற ஒரு இது உண்டாகுது ஒழிய, அவருக்கு இதை வச்சு தான் தகவல் தெரியும்னு நினைக்கிறது தப்பு. அவருக்கு ஏற்கனவே தெரியும், ஏன்னா அவர் ஆண்டவராய் இருக்கிறார். அப்போ அதனால் அப்படி பிரச்சனைகளுக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு வெறும் பிரச்சனையை சொல்லி ஜெபம் பண்ணுறதுக்காக நம்ம கூடி வரல. பிரச்சனைகளை சொல்கிறது இல்லை ஜெபம். ஹோட்டலில் போயிட்டு பசிக்கிற நேரத்தில் உட்காந்துக்கிட்டு வெயிட்டர் சார் என்ன வேணும், இட்லி இருக்குது, தோசை இருக்குது, பூரி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னா நம்ம 2 நாளாக சாப்பிடவே இல்லைப்பா, வயிறு கடுகடுன்றது, எந்நேரமும் மயக்கடிச்சு விழுந்தாலும் விழுந்துருவேன் நான், சரீரம் ரொம்ப பலவீனமாக இருக்குது, உனக்கு தெரியாது எனக்கு எவ்வளோ பசி இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் சொல்ல, சார் சீக்கிரம் சொல்லுங்கள், என்ன வேணும்னு சொல்லுங்கள், கொண்டாந்து கொடுக்குறேன். சும்மா என்ன 2 நாளாக சாப்பிடல, இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்படியே சொல்லிகிட்டே இருந்தால் உழ வேண்டியது தான். மயக்கடிச்சு சொல்லிகிட்டே இருந்த வேலையே ஆகாது. டக்குன்னு போய் தோசையை கொண்டாட போகிறாங்க, சாப்பிட்ட உடனே பலன் வரும் இல்லையா? அப்போ கர்த்தர்கிட்ட வெறும் பிரச்சனையை சொல்கிறது இல்லை ஜெபம். கர்த்தர்கிட்ட வர்றது இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரி, சாப்பிட்டு வெளியே வரும்போது அப்பா பசி தீர்ந்தது, பலனை பெற்றுக்கொண்டேன்னு வர்றோமே, அந்த மாதிரி ஒரு அனுபவம் இந்த ஜெபம். பசியோடு போகிறோம் அல்லது பிரச்சனையோடு போகிறோம், குழப்பத்தோடு போகிறோம்,
கண்ணீரோடு போகிற சில நேரத்தில் திரும்பி வரும்போது ஒரு பெரிய நம்பிக்கையோட கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் பார்த்து கொள்வார்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு வர்றோம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜெபத்தில் இதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும், அனுபவிக்கணும். இந்த ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த முதல் 2 வசனத்தை பார்த்தீங்கன்னா இந்த நான், என், எனக்கு, என்னன்னு திரும்ப 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 எத்தனை தடவை வருதுன்னு கவனிச்சிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். திரும்ப திரும்ப அது வருது. மறுபடியும் மறுபடியும் தன்னை பற்றியே அங்கே சொல்லுகிறத பார்க்குறோம். அது என்னத்தை காட்டுறதுன்னா ஃபோக்கஸ் எல்லாம் யார் மேலே இருக்கிறது? தன் மீதே இருக்கிறது என்று பார்க்குறோம். இன்னும் 3ஆம் வசனத்திலேருந்து 6ஆம் வசனம் வரை அதையும் பார்ப்போம். 2வது பகுதி, நான் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தோய்ந்து போயிற்று. சேலா, நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறேன், நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்தேன், இருதயத்தோடு சம்பாஷித்து கொள்ளுகிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. அப்போ இந்த 3லேருந்து 6 வசனத்தை பார்த்தீங்கன்னா அவனுடைய டிப்ரெஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படிப்பட்டதாக இருந்தது, எப்படி இருந்தான், எவ்வளோ மனசோர்வுள்ளவனா இருந்தான் அப்படிங்கிறது பேசுகிறான். அதில் 2 முக்கியமான வார்த்தைகளை நான் பார்க்குறோம். இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ரிமெம்பர்னு வரும். 3ஆம் வசனத்தில் நான் தேவனை நினைத்த போதுன்னு தமிழில் வருது. 6ஆம் வசனத்தில் ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து அப்படின்னு வருது. நினைக்கிறான் உடனே ஆஹா தேவனை நினைக்கிறானே ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறோம். தேவனை நினச்சா ரொம்ப நல்லது. ஆனால் தேவனை பற்றி தப்பாக நினைக்கிறான் இவன். அதுதான் அங்கே பிரச்சனை. தேவனை பற்றி தவறான சிந்தைகள் அவனுக்குள்ளே வந்து விட்டது. இந்த 1லேருந்து 2 சரி, 3லேருந்து 6 சரி, இந்த 6 வசனங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒட்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு முக்கியமான காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். திரும்ப 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 இந்த நான், நான் இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்காங்க. பல முறை வந்துக்கிட்டு இருக்கோம். அது என்னத்தை காட்டுகிறது? எல்லா கவனமும் இவன் பிரச்சனை, இவன் தொல்லை, இவன் கஷ்டம், இவன் பிரச்சனை, இதில் தான் இருக்குது. ஃபோக்கஸ் வந்து தன் மீதும் தன்னுடைய பிரச்சனையின் மீதும் அதிகமாக இருக்கிறது. மனசோர்வு எப்படி வருதுன்னு சிலர் கேட்குறாங்க. மனசோர்வு எப்படி வருதுன்னா ரொம்ப நம்முடைய பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணும்போது வருது. சில நேரத்தில் வியாதிப்பட்டவர்களுக்கு மனசோர்வு ஏன் வருதுன்னா அந்த வியாதி வந்து சரீரத்தில் உபாதையை ஏற்படுத்துது பாருங்கள், வலி, இந்த மாதிரி பிரச்சனைகளை நாள் முழுக்க அனுபவிக்கிறவங்க அதை எப்படி பார்க்காம இருப்பாங்க சொல்லுங்கள்? நீ அதை பார்க்காதுன்னு சொன்னால் கூட அவங்க பார்க்காம இருக்க முடியாது. ஏன்னா வலி அனுபவிச்சிட்ருக்காங்க இல்லையா? அதனால் கவனம் அது மேலே போகுது. அதை கவனிக்க கவனிக்க அதனுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக தொல்லை அதிகமாக இதை வந்து டீல் பண்ண அவங்களுக்கு வந்து இதே நினைவாக தான் இருக்கிறாங்க. கால் எடுத்து வச்சா வலிக்குது, இங்கே உட்காந்தா வலிக்குது, எந்திரிக்கிறதா வலிக்குதுன்னா அப்போ வந்து என்ன ஆகிடுது? மனசோர்வு ரொம்ப அதிகமாகிடுது. ஃபோக்கஸ் வந்து நம்முடைய பிரச்சனை அப்படின்றது. பணப்பிரச்சனையில் சிக்கி கொண்டிருக்கிறவங்க, பொருளாதார பிரச்சனையில் சிக்கி கொண்டிருக்கிறவங்க, பெரிய கடனில் சிக்கி கொண்டிருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கூட இந்த டிப்ரெஷனை அனுபவிக்கிறது. ஏன் அனுபவிக்கிறாங்கன்னா அந்த மேட்டர் வந்து அந்த காரியம் வந்து அவங்களுடைய தலையிலையும் உள்ளத்துலேயும் ரொம்ப பெரிய சுமை மாதிரி ஆகிடுது. சுமக்க முடியாத ஒரு சுமை மாதிரி நேரம் அதை யோசித்து இதை எண்ணி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால மனசோர்வு உண்டாகிறது. அதான் மனசோர்வுக்கு காரணம். சில நேரத்தில் அப்படிப்பட்ட நிலையில் வர்றோம், நம்ம கர்த்தர்கிட்ட வர்றோம். ஆனால் அதே நிலையில் ஜெபத்தை முடிச்சிடக்கூடாது. இதெல்லாம் சொல்லிவிட்டு மனசோர்வெல்லாம் சொல்லி அழுதுட்டு ஆமேன் அப்படின்னு போகிறது ஜெபம் இல்லை. அதுதான் நான் சொல்ல வரேன். நான் நல்லா அழுதுட்டேன் கர்த்தர்கிட்ட போதும், அது இல்லை ஜெபம். ஜெபம் முடிஞ்சு நீங்கள் ஆமேன்னு சொல்லிட்டு வெளியே வர்றப்ப தலை நிமிரணும், நம்பிக்கை உண்டாகணும். அதுக்குன்னு உடனே ரிசல்ட்டை கண்ணை திறக்கிறதுக்குள்ளே ரிசல்ட் வந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ரிசல்ட்டெல்லாம் பார்க்கல, ஆனால் பார்க்க முன்னாடியே நம்பிக்கை உள்ள வந்துருச்சு. நிச்சயம் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், எனக்கு உதவுவார், எனக்கு எல்லாவற்றையும் செய்வாருங்கிற ஆழமான உறுதியான நம்பிக்கை வந்துடுது. அந்த நம்பிக்கை நம்மளை தலை நிமிர வைக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க அப்படின்னு? ஜெபம் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா சிலர் அப்படி சொல்லி தந்துட்டுருக்குறாங்க. நல்லா வந்து அழுதுரு கர்த்தர்கிட்ட. பெரிய அழுகை சாம்பியன்ஸை உண்டாக்கிட்டோம் நம்ம தமிழ்நாட்டில். ஸ்பெஷலாக அழுகிறதுக்குன்னே கற்று வச்சுருக்கிறோம் நம்ம. சில நேரத்தில் நல்லா இருக்கவனை கூட சும்மா அழுகிறது.
அவனுக்கு அழுவு வரலன்னா கூட கண்ணீர் போதாது, கண்ணீர் போதாது. ஏதோ கண்ணீர் விட்டால் தான் கடவுள் கேட்பாருன்ற மாதிரி கண்ணீரை தான் பார்க்குறாரு கடவுள். கண்ணீர்னால தான் பதில் சொல்கிறாரு, பதில் கொடுக்குறாருங்கிற மாதிரி. கண்ணீர் நமக்கு பிரச்சனையினால் வருதுங்க கண்ணீர். ஒருத்தர் இயல்பாக அவங்க பிரச்சனை தாங்காமல் கண்ணீர் விடுறது வேறு, சும்மா வரவனெல்லாம் அழுன்னு சொல்லிட்டு இருக்கிறது இதுதான் ஜெபம்னு சொல்கிறது பெரிய தப்பு. அது திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், பெரிய தப்பு. நீங்கள் வெறும் அழுதுட்டு ஆமேன்னு சொன்னீங்கன்னா அது ஜெபமே கிடையாது. ஹோட்டலில் போய் பிரச்சனையை வெயிட்டு சொல்லிட்டு எந்திரிச்சு நடந்து வந்துட்டு போகிறீங்களா? உங்கள் பிரச்சனையை கேட்குறதுக்கு டாக்டராக அவர் உட்காந்துட்டு இருக்காரு, சைக்காலஜிஸ்டாக அவர் கிடையாதுங்க. வெயிட்டரு சாப்பாடை கொண்டு தர போகிறாரு, அவ்வளோதான். அதுக்கு தான் ஹோட்டல் இருக்குது. அப்போ வந்து கத்துற இடத்துல உங்கள் பிரச்சனையை சொல்கிறது ஜெபம் இல்லை, சொல்கிறது ஒரு பகுதி, சின்ன பகுதி தான். கத்துற இடத்துல பலத்தை பெறுறது, கத்தர் எவ்வளோ பெரியவர் நல்லவர் என்பதை உணர்ந்து கவனத்தை அவர் மீது செலுத்தி நம்ம ஜெப வேலை நம்முடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கடவுள் தான் மனசு வைக்க மாட்டேங்கிறாரு, அவர் தான் எனக்கு உதவி செய்ய மாட்டேறாரு, அவர் மனசை மாற்றுறதுக்கு நான் அழுது பிறண்டு உருண்டு என்னத்தையாவது பண்ணலாம் அப்படிங்கிற முயற்சியில் இருக்கிறாங்களே ஒழிய, தங்களுடைய உள்ளம் அங்கே விசுவாசம் உண்டாகணும், இங்கே நம்பிக்கை உண்டாகணும், இங்கே தான் மாறுதல் ஏற்படுத்தணும். கர்த்தர் மாறாதவர். அவர் திடீர்னு கட்டவராக மாறிடல, அவர் திடீர்னு என்ன மறந்துடல, அதெல்லாம் நடக்கலை பாருங்கள். அவர் நல்லா தான் இருக்கிறாரு, அவர் எப்போவுமே ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறார், நம்ம விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட எந்த மாற்றம் இல்லை, என்கிட்ட தான் மாறுதல் ஆகிடுச்சு, என் ஃபோக்கஸ் தான் என் மேலே ஆகிடுச்சு, என் பிரச்சனையின் மேலே ஆகிடுச்சு. ஆகவே நான் இப்போது மாறணும், எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஜெபம் நமக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும். ஜெப வேலை தினந்தோறும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஞாபகத்தில் வச்சுங்க, உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை அது உண்டு பண்ண வேண்டும். உங்கள் தலை நிமிர செய்ய வேண்டும், உங்களுக்குள்ள ஒரு சமாதானம், மன மகிழ்ச்சி இதெல்லாம் உண்டு பண்ணணும், உங்கள் பாரங்கள் இறங்க வேண்டும். ஜெபத்தினுடைய பலன், இமீடியட் பலன் அதுதான். இருக்கீங்களா? நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவரை நாம் துதிப்போம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், நமக்காக இருக்கிறாரு. வெறும் அழுகிறது ஜெபம் இல்லை, நம்முடைய ஜெபம் நம்மை மாற்ற வேண்டும். அப்போ ஆண்டவர்கிட்ட வரும்போது ஒருவேளை நம்ம பிரச்சனைகளோடு வரலாம், அந்த காரணமாக வரலாம். ஆனால் வந்த பிறகு நாம் அவரை பெருசாக நினைக்கிறோம். பிரச்சனை ஒன்றும் பெருசு இல்லை, பிரச்சனை கர்த்தருடைய பார்வையில் அது ஒரு பெரிய காரியமே இல்லைங்கிற ஒரு மனம் மாறுதல் நமக்குள்ளே உண்டாக வேண்டும். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தரிடத்தில் நம்மளை அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய ஜெபத்தை கேட்கிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் எங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை, எங்களோடு இருக்கிறவர் நீர், எங்களை நினைத்து பார்க்கிறவர் நீர். ஒருவேளை சில நேரத்தில் உங்களுடைய பிரசன்னம் அங்கே இல்லாத போல தெரியலாம், எங்களை மறந்து விட்டது போல தெரியலாம், உண்மை உணராது இருக்கலாம் நாங்கள். ஆனால் நீர் எங்களை விட்டு ஒருபோதும் விலகுவதில்லை, கைவிடுவதில்லை என்று எழுதியிருக்கிறது கர்த்தாவே. நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர். எங்களுடைய எல்லா தேவைகளுக்கு நீர் போதுமானவராக இருக்கிறீர். எங்களுடைய உள்ளம் அதை எண்ணி பார்க்கட்டும் கர்த்தாவே. இன்றைக்கி அங்கலாய்க்கிற மனங்கள் கர்த்தாவே, அழுது கொண்டிருக்கிற உள்ளங்கள் அதை எண்ணி பார்க்கட்டும். இன்றைக்கு கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறவர்கள் கண்ணீர் துடைக்கப்படட்டும் கர்த்தாவே. உம்மண்டையில் கண்ணீரோடு வந்திருக்கிறவர்களுடைய கண்ணீர் இயேசுவின் நாமத்திலே துடைக்கப்படட்டும். கண்ணீர் துடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்திலே. நம்பிக்கை உள்ளத்திலே உண்டாகட்டும் கர்த்தாவே. ஓ கர்த்தர் பெரியவர், என்னுடைய தேவன் நல்லவர் என்கிற அந்த உணர்வை ஏற்படுத்துவீராக. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எப்பேற்பட்ட பிரச்சனையின் மத்தியில் வந்தாலும், இந்த ஆசாப்பை போல கர்த்தாவே, சார்ல்ஸ் ஸ்பர்ஜனை போல எப்பேற்பட்ட பிரச்சனைகளை நான் சந்தித்து கொண்டிருந்தாலும் கர்த்தாவே, எங்களுடைய உள்ளத்தில் பலத்தை உண்டு பண்ணுகிறவர் நீர். ஸ்தோத்திரம். எங்கள் பிரச்சனைகளுக்கு எல்லாவற்றையும் சந்தித்து அதை மேற்கொள்ள வேண்டிய பலத்தை தருகிறவர் நீர். பேர்பட்ட பலன் உண்டாகட்டும் கர்த்தாவே. ஜெபம் அப்படிப்பட்ட ஒரு அனுபவமாக எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மாறட்டும் கர்த்தாவே. எங்களுடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஜெபம் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் இதை நாங்கள் அனுபவித்து பார்க்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். 3-6 வாசிக்கிறேன். நான் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தோய்ந்து போயிற்று. சேலா.
நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறீர். நான் பேசாதபடி சஞ்சலப்படுகிறேன். பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்தேன். இருதயத்தோடு சம்பாஷித்து கொள்கிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. சரி, இவனுடைய டிப்ரெஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டு, மனசோர்வு நிலையை அப்படியே சொல்கிறான். தூங்க முடியல, கண்ணை மூட முடியல, பேச முடியல, பழைய காலத்தெல்லாம் சிந்தித்துக்கிட்டு இருக்கிறேன், என் இருதயத்தோடு சம்பாஷித்து கொள்கிறேன், உள்ளத்தில் ஆராய்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குது, அலறுகிறேன், ஆவி தோய்ந்து போயிற்று அப்படின்லாம் சொல்கிறான். சொல்லிவிட்டு இப்போ 7லேருந்து 12ஆம் வசனம் பாருங்கள். 7லேருந்து 12 வசனத்தில் தான் பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. அதாவது முதல் 6 வசனங்கள் நிறையா நான் பேசி ஃபோக்கஸ் எல்லாம் அவன் மேலே இருக்கு இல்லையா. நீங்கள் அதுக்கப்புறம் 13லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் எல்லாம் கடவுள் மேலே இருக்கும். நான்ற பேச்சு அங்கே வராது. ஒரு முறை கூட அங்கே வரவே வராது பாருங்கள். ஒரே ஒரு தடவை நம்முடையன்னு வருதுன்னு நினைக்கிறேன், மற்றபடி வரவே வராது. அவனுடைய பிரச்சனை ஃபோக்கஸே கிடையாது. 13லேருந்து 20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடு தான் ஃபோக்கஸ். எல்லா ஃபோக்கஸும் காட், தேவன் மேலே இருக்குது. என்ன ஆச்சு? 1லேருந்து 6க்கும் 13லேருந்து 20க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 7லேருந்து 12. 7லேருந்து 12 வசனங்களில் ஒரு நல்ல காரியம் நடக்கிறது. அது எல்லாருக்குமே நடக்க வேணும் பாருங்கள். 7லேருந்து 12 நான் வாசிக்கிறேன். ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். அந்த 6 கேள்விகளை பார்ப்போம். 6 ரெட்டாரிக்கல் கொஸ்டின்ஸ்னு சொல்லுவாங்க. 6 கேள்விகள். நித்திய காலமாக தள்ளிடுவாரா கர்த்தர்? என்ன ஒருபோதும் தயவு செய்ய மாட்டாரா? கிருபை, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிட்டா இல்லையா? இப்போ கிருபை இல்லையா கர்த்தர்ட்ட? வாக்கு தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிட்டோ, இனிமேல் வாக்கு தத்தம்லாம் நிறைவேறாதா? கேள்வி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தேவன் இரக்கம் செய்ய மறந்துட்டாரா? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரா? இரக்கம் காட்ட மறுக்கிறாரா? கோபமாக இருக்காரா என் மேலே? என்ன கேள்விகள் பாருங்கள். பயங்கரமான கேள்விகளை அங்கே கேட்கிறாங்க. இந்த கேள்விகளுக்கு என்ன பதில்? இந்த கேள்விகள் ஒரு விதத்தில் கேட்குறது நல்லது. ஏன்னா நம்மளே பதில் சொல்லணும் இல்லையா அந்த கேள்விக்கு. நம்ம கேள்வி கேட்கும்போது மற்றவங்க பதில் சொல்கிறது இருக்கட்டும். சிலர் நினைக்கலாம், என்னையா அது சந்தேக கேள்வியாக இருக்குது, சந்தேகத்தை இல்லையா பேசுகிறோம். இல்லை, கேள்வி கேட்டு அதை ஃபேஸ் பண்ணி நம்மளே நமக்கு பதில் அளிச்சுக்கிறது நல்லது. எதுக்கு பதில் அளிக்கணும்? ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரா? என் மனதுக்கு நானே பதில் சொல்ல வேண்டும். யோசிக்க வைக்குது கேள்வி. நான் கேட்ட கேள்வி என்னையே யோசிக்க வைக்குது. உண்மையாக நான் யோசித்து பார்த்தேன்னா என்ன சொல்கிறேன்? நிச்சயமாக நித்திய காலமாய் தள்ளி விடுகிற தேவன் அல்ல. ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். இனி ஒருபோதும் தயவு செய்யாது இருப்பாரா? இல்லை. சில நேரத்தில் பாருங்கள், சந்தேகத்தை பிசாசு எழுப்புகிறான். ஆனால் இந்த கேள்வியை கேட்டு நாமே பதில் சொல்லிக்கணும் பாருங்கள். இது அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றா? இல்லை. வாக்கு தத்தமான தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றா? இல்லை. தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? இல்லை. கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ? இல்லை. அந்த முடிவுக்கு வந்துட்டான்னு நினைக்கிறேன். கேள்வியை கேட்டது அவனுக்கு நல்லதாக போச்சு. வெறும் சந்தேகம் எழுப்புனது மட்டும் இல்லை, அவன் கேட்டது நிமித்தமாகவே அவனே அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதாக போச்சு. இப்போ பாருங்கள், அடுத்த வசனத்தில் சொல்கிறான், அப்பொழுது நான் சொல்லிட்டு சொல்ல போகிற வார்த்தைகள் டோட்டலாக வித்தியாசமாக இருக்குது. அப்பொழுது நான், இது என் பலவீனம், இது என்னுடைய பலவீனம். இப்போ கேட்டதெல்லாம் என் பலவீனத்தின் நிமித்தமாக வந்த கேள்விகள் இதெல்லாம். ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன், உம்முடைய கிரியைகளெல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன். செயல்களை யோசிப்பேன். இந்த 10லேருந்து 13 வசனம் அற்புதமான வசனங்கள். ஏன்னா இங்கே முழுக்க ஃபோக்கஸ் கர்த்தர் மேலே திரும்புகிறது.
உன்னதமானவருடைய வலது கரத்தில் வருஷங்களை நினைவு கூற வேண்டாம், செயல்களை நினைவு கூற வேண்டாம், அதிசயங்களை நினைவு கூற வேண்டாம், கிரியைகளை தியானிப்பேன்றான், செயல்களை யோசிப்பேன் என்று சொல்லுகிறான். இதுக்கு தான் கன்ஸ்ட்ரக்டிவ் பிப்ளிக்கல் மெடிடேஷன் அப்படின்னு பேர். கன்ஸ்ட்ரக்டிவ் பிப்ளிக்கல் மெடிடேஷன்னா நம்ம பிரச்சனையை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது கன்ஸ்ட்ரக்டிவ் கிடையாது. அதனால் நம்ம விசுவாசம் கட்டி எழுப்பப்பட போகிறது கிடையாது, பலவீனமாக தான் மாறும். ஆமாம், பிரச்சனையை பார்க்காம இருக்க முடியாது, சில நேரத்தில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அதை எப்படி பார்க்கணுன்னு கற்றுக்கணும். தேவன் எவ்வளோ பெரியவர்ன்ற வெளிச்சத்தில் நம்முடைய பிரச்சனைகளை பார்க்க வேணும். பிரச்சனை இல்லைன்னு பொய்யை நம்ம சொல்லலை, நம்ம பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, நம்ம கர்த்தர் இருக்கும்போது இந்த பிரச்சனை ஒன்றுமே கிடையாதுங்கிற விதத்தில் அதை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? அப்போ இந்த மெடிடேஷன், இந்த தியானம் அவனுக்கு ஏதோ ஒன்றை செய்கிறது. தியானம் என்னத்தை தியானிக்கிறான்? அவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை, செயல்களை, அதிசயங்களை, கிரியைகளை எல்லாத்தையும் தியானிக்கிறான். தியானித்து பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அதுக்கு தான் பாருங்கள், டிவோஷனல் டைம். நம்ம கத்திரத்தில் ஒவ்வொரு நாள் நேரத்தை செலவழிக்கிறோம் இல்லையா? என்ன பண்ணுறது, நேரத்தை செலவழிக்காத ஒரு 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 நாளைக்கு 1 மணி நேரம் உட்காந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி பைபிளை வாசிக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வெறும் ஜெபம் பண்ணுறது மட்டும் இல்லை, தியானிக்க வேண்டியது அவசியம். எதுக்கு இவ்வளோ பெரிய பைபிள் இருக்குது? எதுக்கு இவ்வளவு சம்பவங்கள் நடந்தது போனது எல்லாம்? தாவீது, கோலியாத்து கதை முதற்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தது, சிவந்த சமுத்திரத்தை கடந்தது, மன்னாவை கொடுத்தது, இப்படின்னு எத்தனை அற்புதங்கள், எத்தனை அதிசயங்கள், செயல்கள், கர்த்தருடைய செயல்கள். இதெல்லாம் ஏன் படிக்கிறோம்? இதெல்லாம் ஏன் எழுதியிருக்குது? நான் சும்மா இந்த கதைலாம் எனக்கு தெரியுன்றதுக்காக அல்ல. என் பிரச்சனை நேரத்தில் இதையெல்லாம் எடுத்து நான் தியானிக்க வேண்டும். கர்த்தருடைய செயல்களை, அவருடைய கிரியைகளை, அவருடைய செயல்பாடுகளை நான் தியானிக்க வேண்டும். எத்தனை பேர் தியானிச்சிருக்கிறீங்க? கொஞ்சம் தியானத்தில் நேரத்தை செலவழிக்கணும். பைபிளை வாசிக்கும் போதே தியானிப்பதற்கென்றே வாசிக்கணும். வாசித்து கொஞ்சம் நேரம் நல்லா அதை ஆழ்ந்து தியானிக்க வேண்டும். அதை எண்ணி பார்க்க வேண்டும், அசை போட வேண்டும், அதை நம்முடைய மனதில் வைக்க வேண்டும். சில நேரத்தில் நாள் முழுக்க நம்முடைய மனதில் வைக்க வேண்டும். இதெல்லாம் நமக்குள்ளே போக வேண்டும். தியானம் ரொம்ப அவசியம். இந்த தியானம் சில காரியங்களை பிறப்பிக்கிறது நமக்குள்ள. கடவுளுடைய வார்த்தையை தியானிக்கும் போது ஜெபம் மாறுது பாருங்கள். அப்போ ஜெபத்தில் முதல்ல அழுதுகிட்டு வர்றோம், ஏன்னா பிரச்சனை தாங்க முடியல, வேதனையாக இருக்குது. வந்து மனுஷனாக இருக்கிறதுனால கடவுள்கிட்ட அழுதுடுறோம். ஆனால் அப்புறம் கடவுள் செய்த அற்புதமான காரியங்களை, அதிசயமான காரியங்களெல்லாம் எண்ணி பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் செய்தது மட்டும் இல்லைங்க, வேதத்தில் எழுதியிருக்கிற காரியங்கள், இதையெல்லாம் வாசித்து பார்க்குறோம், தியானிக்கிறோம். கர்த்தர் இன்னைக்கு மாறிட்டாரா? அவருடைய அன்பு குறைஞ்சிருச்சா? வல்லமை குறைஞ்சிருச்சா? அவருடைய தயவு இப்போ காட்டுறது இல்லையா? அவர் மாறிட்டாரா? வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறது இல்லையா? இதெல்லாம் யோசித்து பார்த்து பரிசீலிக்க வேண்டும். அப்படி தியானிக்கும்போது நமக்குள்ளே தலை நிமிர ஆரம்பிக்கிறது, நாமே பதில் சொல்ல ஆரம்பிக்கிறோம். அதனால தான் அந்த கேள்விகள் நல்லது. இது வெறும் சந்தேகத்தின் கேள்வி இல்லை, இது என்னையே நான் கேட்டுக்கிற கேள்வி. நல்லா யோசிச்சு பாரு. கடவுள் இப்படியா? தயை இல்லையா அவருக்கு? அன்பு இல்லையா அவருக்கு? இரக்கம் இல்லையா அவருக்கு? வாக்குத்தத்தத்தை மறந்துட்டாரா அவர்? நச்சுன்னு மண்டையில் ஏறுற மாதிரி நம்ம கேள்வியை நம்மளே கேட்டு நம்ம பதில் சொல்லும்போது நமக்கு விளங்க ஆரம்பிக்குது. நம்முடைய கண்கள் பிரகாசம் அடைகிறது, சரியான விதத்தில் பார்க்குறோம். கடவுளை எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்குறோம். நம்முடைய பிரச்சனைகள் அந்தகாரப்படுத்திடுது சத்தியத்தை. சில நேரத்தில் நம்முடைய பிரச்சனைகளை பயன்படுத்தி பிசாசானவன் கடவுளை மறைச்சிட்றான் நம்மகிட்டேருந்து. கடவுள் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ பெரியவருங்கிறத நம்ம காண முடியாதபடி பண்ணிடுறான் பாருங்கள். நம்முடைய பிரச்சனையை பயன்படுத்தி பிரச்சனை பெருசாக நம்ம பார்க்கும்போது கடவுள் சிறுசாக தெரிகிறார் நம்மளுக்கு. பார்க்குறது அப்படி பார்க்கக்கூடாது. ஏன்னா கடவுள் எல்லாத்தையும் காட்டிலும் பெரியவர். பிரச்சனை ஒன்றுமே கிடையாது கடவுளுடைய பார்வையில். இவரை ஃபோக்கஸ் பண்ணும்போது நமக்கு சரியான ஒரு பதில் கிடைக்கிது. என்ன பதில் கிடைக்கிது பாருங்கள். இப்போது 13ஆம் வசனத்திலேருந்து பாருங்கள். தேவனே உமது வழி பரிசுத்தம் உள்ளது. இந்த தியானத்தினுடைய ரிசல்ட் இது. தியானம் பண்ணிட்டான், செயல்களை, கிரியைகளை, அற்புதங்களை எல்லாம் தியானித்து பார்த்துட்டான் இல்லையா? பார்த்த உடனே இப்போ சொல்கிறான். எப்படி இருக்குது பாருங்கள் வார்த்தைங்க. இது விசுவாச ப்ரேயர் மாதிரி இருக்குது இது. இப்போ ஜெபம் பண்ணுறான். தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார்? அப்பா, ஆளே வேற ஆள் மாதிரி இருக்குது. இப்போது என்னாச்சு? நம்முடைய தேவனை போல பெரிய தேவன்
யார்? ஏன்னா இப்போ தியானித்ததனுடைய ரிசல்ட் அது. நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு அது உண்டாகும் பாருங்கள். நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யாருன்னு ஒன்றே ஒரு டானிக் சாப்பிட்ட மாதிரி ஆகிடும் காலங்காத்தால். தேவனுடைய அற்புதமான செயல்களையும் கிரியைகளையும் நம்ம சிந்தித்து பார்க்கும்போது, ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் கிரியை செய்யும்போது நாம் இப்படி பேச ஆரம்பிச்சிருவோம். நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஆளே வேறு மாதிரி இருக்கிறான். அலர்னங்கிறன்ன அப்படி இப்படின்னா இப்போ என்ன சொல்கிறான்? அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ள உடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். யாக்கோபு யோசேப்பு என்பவரின் புத்திரராகி உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டு கொண்டீர். தேவனை குறித்த 3 சத்தியங்கள், தேவனுடைய பண்புகள், தேவன் எப்படிப்பட்டவர், தேவனுடைய ஆட்ரிபியூட்ஸை குறித்த 3 காரியங்கள் அவனுக்கு இப்போ நினைவுபடுத்தப்படுகிறது. இதெல்லாம் தெரியாத காரியம் ஒன்றும் இல்லை, தெரிஞ்ச காரியம்தான். இவ்வளோ நேரம் மறந்துட்டான். அதை டிப்ரெஷனில் இருக்கும்போது மறந்து போச்சு. இது இப்போ தியானித்ததுனால இதெல்லாம் திரும்ப நினைவுக்கு கொண்டாடுறார் ஆவியானவர். 3 காரியங்கள், கடவுளுடைய ஆட்ரிபியூட்ஸ், அவருடைய பண்புகளை பற்றி 3 காரியங்கள். ஒன்று, தேவன் பரிசுத்தமானவர். எங்கே சொல்லியிருக்கு? 13ஆம் வசனம், உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. அப்படின்னா தேவன் பரிசுத்தமானவர். பரிசுத்தம்னா என்ன? பரிசுத்தமானவர்னா என்ன? ஒன்று, ஒரு அர்த்தம் என்னன்னா எல்லாத்தையும் கடந்தவர் அவர். எல்லாத்தையும் கடந்தவர், எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் அவர். சரியா? அது ஒன்று. ஆனால் ரெண்டாவது இன்னொரு மீனிங்கும் இருக்குது. அவர் டோட்டலி அப்ரைட். அவர் எப்போதும் சரியானவைகளை மாத்திரமே செய்கிறவர். ஒருபோதும் அநியாயத்தை அநீதியை நடப்பிக்கிறவர் கிடையாது. ஒரு நாள் உங்களுக்கு எனக்கு தீங்கு செய்யவே மாட்டார். அதுதான் பரிசுத்தர்ன்றதுனோட அர்த்தம். பரிசுத்தர்னா அவர் பெரிய பரிசுத்தருங்க. பரிசுத்தர்னா அவர் தீமையான ஒன்றத்தை நடப்பிக்கவே மாட்டார். எனக்கு தீமையை செய்யவே சான்ஸே கிடையாது. ஏன்னா அவருடைய சுவாபத்துக்கு விரோதமாக எப்படி அவர் நடந்துக்குவார்? அவர் எல்லாத்தையும் கடந்தவர், எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர்ன்றது மட்டும் இல்லை, பெரியவர் மட்டும் இல்லை, அவர் பரிசுத்தர். எந்த விதத்தில்? சரியானதை மாத்திரமே செய்கிறார். தவறே செய்ய முடியாதவர் அவர். தவறு செய்ய மாட்டார். தவறு அவர்கிட்ட வரவே வராது. ஒரு மிஸ்டேக்குன்னு அவர்கிட்ட கிடையவே கிடையாது. இது எவ்வளோ பெரிய ஒரு ஆறுதலை மனுஷனுக்கு உண்டாக்கும் என்று யோசிச்சு பாருங்கள். தியானிக்கிறான், தியானித்ததுடைய விளைவு, ஆமாம்மா எனக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, என் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் கடந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் கடவுள் ஒரு நாள் தப்பு செய்யவே மாட்டார், எனக்கு தீங்கு செய்யவே மாட்டார். என்னை கொண்டு போய் அழிக்கணும்னு நினச்ச அவர் ஒன்றும் அந்த மாதிரிலாம் நினைக்கிறது கிடையாது. கடவுள் என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு தீங்கு செய்ய மாட்டார், என்னை அவர் நேசிக்கிறார் அப்படிங்கிற ஒரு உறுதி அவனுக்கு உண்டாகுது. எப்படி உண்டாகுது? கடவுள் பரிசுத்தர், தவறு செய்ய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது உண்டாகுது. ரெண்டாவது, கர்த்தர் பெரியவர் அப்படிங்கிறதும் அவனுக்கு தெரிய வருது. அது எங்கே வருது? அதே வசனத்தில் பாருங்கள். நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? என்ன வார்த்தை, எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள். முதல்ல அவன் சொன்ன வார்த்தைகளுக்கு இப்போ நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். அப்போ நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் கிடையாது. அதிசயங்களை ஜனங்களுக்குள்ளே விளங்க பண்ணுறவர் அவர். அதிசயங்களை செய்கிற தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் இன்றைக்கி அதிசயங்களை செய்ய முடியும்னு? நான் சொல்கிறேன், சிலருக்கு இன்றைக்கி அதிசயம் தேவை, சிலருக்கு இன்றைக்கி அதிசயம் தேவை. நான் அதிசயம் செய்கிறேன்னு சொல்லலை, நான் சொல்கிறேன் கடவுள் அதிசயங்களை செய்கிறவர். இருக்கீங்களா? மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க, அங்கேயும் இங்கேயும் ஓடின்னு இருக்காதீங்க. இவர்கிட்ட போனால் அற்புதம் நடக்கும், இங்கே அதிசயம் நடக்கும், அதை சொல்லுங்க. நான் சொல்கிறேன் கர்த்தர் மேலே நம்பிக்கையை வைங்க. கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் அற்புதர், அதிசயங்களை செய்கிறவர். அவரை நாடுங்கள், அவரை தேடுங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்வார். நான் உங்களுக்கு அவரை சுட்டி காண்பிக்கிறேன். அவரை நம்புங்கள், மனுஷரா இல்லை. ஜனங்களுக்குள்ளே வல்லமையை விளங்க பண்ணுகிற தேவன் அவர்.
விளங்க பண்ணியிருக்காரா உங்கள் வாழ்க்கையில்? அற்புதத்தை செஞ்சுருக்காரா உங்களுக்கு? உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான காரியங்கள் நடந்திருக்கா? நிறைய நேரத்தில் அதெல்லாம் உட்காந்து எண்ணி பார்க்கணும். எண்ணி பார்த்து கர்த்தருக்கு திரும்ப ஸ்தோத்திரம் செலுத்தணும். மறந்துடக்கூடாது. நம்மெல்லாம் மறக்கிற ஜாதி. எவ்வளோ பெரிய நன்மையோ யாராவது ஒருத்தர் செஞ்சால் கூட மறந்துடுவோம் கொஞ்ச நாளில். அந்த மாதிரி ஒரு மனுஷ குலம் அந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். பாவத்தில் விழுந்த பிறகு நன்றி மறக்கிற ஒரு குணம் ஆயிடுச்சு. எவ்வளோ பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தாலும் அதை மறந்துடுறோம். அதனால தான் மறக்கக்கூடாதுன்னு தான் ஞான ஸ்நானம், திருவிருந்து இதெல்லாம் எதுக்குன்னா மறந்துடக்கூடாது. கல்வாரி சிலுவையே மறந்து தொலைச்சிருவாங்க. அதனால தான் மாதம் மாதம் இங்கே கம்யூனியன் கொடுக்குறோம். ஏன்னா ஒரு 5 வருஷம் கொடுக்காமல் இருந்து பாருங்கள், அது என்னன்னு கேட்பாங்க சிலுவை என்னன்னு. அதுவும் சிலர் சிலுவையை தொடரதே கிடையாது, பிரசங்கம் பண்ணுறதே கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல சிலுவை கண்டிப்பாக மறந்துடுவாங்க. அதில் என்ன நடந்ததுன்னு ஒருத்தருக்கும் தெரியாது. அதை மறக்கவே முடியாத எவ்வளோ பெரிய ஒரு நன்றி கெட்ட காரியம் அது. அதை மறந்தோம்னா கர்த்தர் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவர். அதை மறக்கக்கூடாது. திரும்ப திரும்ப நினைவுக்கு கொண்டு வரணும். அதை கர்த்தரை போற்றணும், கர்த்தரை துதிக்கணும். கர்த்தர் நமக்கு செய்த அற்புதமான காரியங்களை எண்ணி பார்க்கணும். நம்முடைய பிள்ளைகளோடு அதை பகிர்ந்து கொள்ளணும். நம்முடைய சாப்பிட்ற நேரத்தில், உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியணும் கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்களை என் வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறார்ன்றதை நம்ம சொல்லணும். நேரம் எடுத்து அதை சொல்லணும். பாருங்கள், பைபிள் அப்படியே எழுதியிருக்குதுங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரத்தை பாருங்கள். ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, பிள்ளைய காதை பிடிச்சி இழுத்துட்டு வந்து சண்டே ஸ்கூலில் விட்டா அவங்க சொல்லி தந்துக்குவாங்கன்னு. ஏங்க வீட்டில் 24 மணி நேரம் உங்கள்கிட்ட தானே இருக்குது பிள்ளை. சாப்பாடு ஊட்டுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, என்ன சொல்லுவீங்க? கர்த்தரை பற்றி சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்கள். கடவுள் எப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு, பைபிளில் எப்படி எழுதியிருக்குது, உங்கள் வாழ்க்கையில் எப்படி நடந்தது, கர்த்தர் எவ்வளோ அற்புதமாக கிரியை செய்தார், சிம்பிளாக எடுத்து சொல்லுங்கள். பிள்ளைங்க கதை கேட்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுன்னு கேட்டே இருப்பாங்க. இன்னும் சொல்ல சொல்ல கேட்டு அப்படி தான் சொல்லியிருக்குது பைபிளில். உபாகமம் 6 வாசித்து பாருங்கள். நீங்கள் வசனத்தை எழுதி மாட்ட சொல்லியிருக்குது, செவத்துலலாம் எழுதி போட சொல்லியிருக்கு. அவன் கேட்பானா இது என்னன்னு, இது என்ன சொல்லியிருக்குது இது அப்படின்னு கேட்பானா. அப்போ சொல்லணுமா, இந்த மாதிரிப்பா நாங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தோம், அங்கே ஆளோட்டிகளை வச்சு எங்களை அடித்து வேலை வாங்கிட்டு இருந்தாங்க, அண்டை ஒரு குடிசை, அரை வயிற்று கஞ்சின்னு உட்காந்துக்கிட்டு இருந்தோம், அப்போ கர்த்தர் எங்களை மீட்கிறதுக்காக வந்து இப்பேற்பட்ட அற்புதங்களெல்லாம் செஞ்சார், அதை பற்றிய வசனம் இது அப்படின்னு சொல்லணுன்றார். சொல்லாமல் விட்டுறோம் பாருங்கள் நம்ம. அப்புறம் அவன் கொஞ்சம் பெருசான உடனே அவன் பிஸி ஆயிடுறான். ஹலோ, அவன் பிஸியாக டிவி பார்த்துக்கிட்டு கம்ப்யூட்டரை வச்சுட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கிட்டு இல்லை யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கே டைம் இல்லை. பேசுனா இதை பார்த்துக்கிட்டே தான் பேசுவான். அப்போ நீங்கள் எந்த கதை சொன்னாலும் இறங்காது. அப்போ வந்து அழுகுறது, ஐயோ ஜெபம் பண்ணுங்கய்யா அப்படின்னா. அதுக்கு பிரச்சனை யாருன்னு இருக்கிறாங்க, நான் உனக்காக நான் உபவாசம் பண்ணி நான் ஜெபம் பண்ணுறப்போ அப்படின்னு. இதெல்லாம் பண்ணுறதுக்கு முதலே நான் சொல்லிடுறேன், தினந்தோறும் இதை பேசுங்க, வீட்டில் சொல்லுங்கள், கதையாக சொல்லுங்கள், கர்த்தர் எவ்வளோ நல்லவர் என்பதை போதியுங்கள், சொல்லுங்கள். பைபிள் எடுத்துக்கிட்டு திருப்பி வசனத்துக்கு அப்படி போதிக்க வேண்டியதில்லை. வீட்டிலேயே சர்ச் மாதிரி ஆக்கிட்டு அவன் என்னடா கோயிலுக்கு இப்போ தான் போயிட்டு வந்து இப்போ திருப்பியும் பைபிள் தூக்கிட்டு உட்காந்துட்டாருன்னு யோசிப்பான். இல்லை, நல்லா பேசுகிற மாதிரி சாதாரணமாக உட்காந்து உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள் சார். நீங்கள் உங்கள் இதை சொல்லுங்கள், உங்களுக்கு கர்த்தர் என்ன செஞ்சுருக்காருங்கிறத முழு இதோடு சொல்லுங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, அவரை பெருசாக காட்டுங்க. நீங்கள் இப்போ உங்கள் பிள்ளை அப்படிப்பட்ட ஒரு இதுக்கு வரும்போது, பிரச்சனைக்கு வரும்போது அவனும் யோசிப்பான், எங்கள் அப்பாவுக்கு செஞ்சவர் என்ன கூட செய்வாருங்கிறத யோசிப்பான். இப்போ தியானத்தினுடைய இது பாருங்கள். சரி, கர்த்தர் பரிசுத்தர் அப்படின்னு தெரிய வந்துடுச்சு, கர்த்தர் பெரியவர்ன்றது தெரியவர். 3வது கர்த்தர் மீட்கிறவர் என்பதும் தெரிய வந்தது. இஸ் ரெடிமர். இந்த 3 பண்புகள் ஏற்கனவே தெரிஞ்சது தான், தெரியாமல் இல்லை, ஞாபகம் வந்திருக்கு இப்போது தியானித்த உடனே. இந்த 3 பண்புகள் மீட்கிறவர் எங்கே வந்திருக்குது? 15ஆம் வசனம், யாக்கோபு யோசேப்பு என்பவர்கள் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டு கொண்டீர்னு போட்டு ப்ராக்கெட்டில் சேலா அப்படின்னா கொஞ்சம் என்ன அர்த்தம், கொஞ்சம் நின்று யோசித்து பாருன்னு அர்த்தம், தியானின்னு அர்த்தம். சேலா, கொஞ்சம் யோசித்து பாரு. யாக்கோபு யோசேப்பு என்பவர்கள் புத்திரரை அவருடைய புயத்தினாலே, பலத்த புயத்தினாலே,
அற்புதங்களை செய்து மீட்டவர். எத்தனை அற்புதம் செஞ்சார் அவங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு. என்னென்னலாம் பண்ணார். வானத்தையும் பூமி அசைச்சார். எத்தனை பேர் நினைக்கிறீங்க உங்களுக்கும் அதை செய்வார்னு? யாக்கோபு யோசேப்புக்கு செஞ்சார்னா நமக்கு செய்வாரா, செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். இரத்தத்தால் மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் நாம், புதிய உடன்படிக்கையின் மக்கள். நமக்காக கர்த்தர் செய்வார். உங்கள் பிரச்சனையிலேருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். மீட்கிறவர் அவர். வெளியே கொண்டு வருவார். மன உளைச்சல்லேருந்து வெளியே கொண்டு வருவார். சமாதானம் இல்லாத நிலையிலேருந்து வெளியே கொண்டு வருவார். கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வருவார். குழப்பங்கள்லேருந்து வெளியே கொண்டு வருவார். குடும்ப பிரச்சனைகள்லேருந்து வெளியே கொண்டு வருவார். எல்லாவது அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார். வெளியே கொண்டு வர வல்லவராயும் நல்லவராயும் அவர் இருக்கிறார். அதிசயங்களை செய்கிற தேவன், மீட்கிறவர் அவர். இந்த 3 காரியத்தை வைத்து ஜெபம் பண்ணலாமா? இப்போ கொஞ்ச நேரம் நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பரிசுத்தர், தப்பே செய்ய மாட்டார். எனக்கு அவர் தீமையே செய்ய மாட்டார். அதை ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரியவர், அதிசயங்களை செய்வார் எனக்காக. கர்த்தர் மீட்கிறவர். எல்லா கட்டுகளிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, காரியங்களிலிருந்து என்னை விடுவித்து வெளியே கொண்டு வருகிறவர். விடுதலைக்குள்ளாக என்னை நடத்துகிறவர். சுதந்திரத்துக்குள்ளாக என்னை கொண்டு வந்து சேர்க்கிறவர் என்கிறத ஜெபம் பண்ணுங்க. சொல்கிறேன். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் பரிசுத்தர், ஒருபோதும் தீங்கு செய்கிறவர் அல்ல. தீங்கு உம்மிடத்திலிருந்து வராது. நீர் எனக்கு ஒருபோதும் தீமை செய்வதில்லை, எவருக்கும் செய்வதில்லை தீமை. தீமை செய்யாத நல்ல தேவனாய் நீர் இருக்கிறீர். நீர் நல்லவர், நீர் பரிசுத்தர். பரிசுத்த தேவனே, உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. நீர் எவ்வளவு பெரிய பரிசுத்தர், நன்மையை மாத்திரம் செய்கிறவர், தீமை செய்யாத தேவன். என்னை அழிக்க அல்ல, என்னை உருவாக்க நீர் எல்லாவற்றையும் செய்கிறீர். என் பட்சத்தில் நீர் இருக்கிறீர், எனக்காக நீர் இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். மறுபடியும் அதை நினைவுபடுத்தி கொள்ளுகிறேன் கர்த்தாவே. எனக்கு தீங்கு தேவனிடத்திலிருந்து வராது, வராது, வராது. இயேசுவின் நாமத்திலே கர்த்தாவே, இதுக்கு எதிரான எண்ணங்கள் என்னை விட்டு நீங்கட்டும். என்ற பிரச்சனைகள் மூலமாக, நான் சந்திக்கிற போராட்டங்கள் மூலமாக எனக்கு உண்டாகிற சந்தேகங்கள், அப்படிப்பட்ட எண்ணங்கள், சாத்தான் புகுத்துகிற எண்ணங்கள், கர்த்தர் எனக்கு விரோதமாக செய்கிறாருங்கிற எண்ணங்கள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ கர்த்தாவே, நீர் நல்லவர், 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 நல்லவர். நல்லவராக மாத்திரமே இருக்கிறீர். நல்லவர் மாத்திரமே நீர். ஒருபோதும் தீமையானவர் அல்ல, எவருக்கும் தீமை செய்கிறவர் இல்லை. இந்த உலகத்தின் மக்கள் ஒருத்தர் கூட தீமை செய்கிறவர் இல்லை. பாவியை கூட நேசிக்கிறவர் நீர். ஓ நல்லவரே, உம்மை துதிக்கிறோம். நீர் பரிசுத்தர் என்பது ஒவ்வொரு விசுவாசிக்கும் இன்றைக்கு விளங்கட்டும் கர்த்தாவே. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஒரு விசுவாசி கூட கர்த்தர் தீங்கு எனக்கு விளைவிக்கிறார் என்பதை யோசிக்க வேண்டாம். நீர் பரிசுத்தர், தீங்கு உம்மிடத்திலிருந்து வராது, தீமை எனக்கு உம்மிடத்திலிருந்து வருவதில்லை என்பதை காணச் செய்வீராக. மனக்கண்கள் பிரகாசமடைய செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே மனக்கண்கள் பிரகாசமடையட்டும். அது மாத்திரமல்ல, நீர் பெரியவர், நீர் பெரியவர், பெரிய பெரிய தேவன். நீர் அதிசயங்களை செய்கிறவர். நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார் என்கிறத ஒவ்வொரு நாளும் எங்களுக்கே நாங்கள் கேட்டு பதில் சொல்லிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய தேவனைப் போல பெரிய தேவன் ஒருவர் இல்லையே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களுக்குள்ளே உடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் உடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். எங்கள் மத்தியில் விளங்க பண்ணியிருக்கிறீர். என்னுடைய குடும்பத்தில் வல்லமையை விளங்க பண்ணியிருக்கிறீர். இங்கே இருக்கிற குடும்பங்கள் மத்தியில் வல்லமையை விளங்க பண்ணியிருக்கிறீர். விளங்க பண்ணுவீர், என்னமும் செய்வீர். ஓ அற்புதமான தேவன் நீர். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பார்வோனின் பிடியிலிருந்து மக்களை விடுவிக்க எத்தனை அற்புதங்களை விளங்க பண்ணினீர். மாறாத தேவனை உம்மை துதிக்கிறோம். இன்றைக்கும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் விளங்க பண்ணுகிற தேவனாய், பெரிய தேவனாய், உம்மை போல பெரிய தேவன் ஒருவர் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அவ்வளவு பெரிய தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் மீட்பராய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை சங்கிலியிலிருந்து, பாவ சங்கிலியிலிருந்து விடுவித்து மீட்டவர். பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி மீட்டவர். இன்றைக்கும் பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து மீட்கிறவர். கடன் பிரச்சனைகளிலிருந்து மக்களை மீட்கிறவர். குடும்ப பிரச்சனைகளிலிருந்து மீட்கிறவர். பல்வேறு கெட்ட பழக்க வழக்கங்கள் கட்டுகளிலிருந்து ஜனங்களை விடுவிக்கிறவர். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். போதைப் பொருள்கள், மது பழக்கம், பல்வேறு காரியங்கள் கர்த்தாவே எத்தனையோ குடும்பங்களில் அழித்து கொண்டிருக்கிறதே, இவைகளிலிருந்து விடுதலை தருகிறவர். ஓ
ஓ நீர் விடுவிக்கிறவர், மீட்கிறவர். உம்முடைய மீட்பின் கிரியை இன்றைக்கும் விசுவாசிக்கிற உம்முடைய மக்கள் மத்தியில் செய்து வருகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். இந்த விதமான மீட்பு இன்றைக்கு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. அநேகர் நீர் மீட்பர் என்பதை அறிந்து கர்த்தாவே இந்த மீட்பை அனுபவித்து பார்க்கட்டும். கர்த்தாவே சங்கிலிகள் தகர்த்து எரியப்படட்டும், கட்டுகள் முறிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்திலே. விடுதலையும் சமாதானம் இயேசுவின் நாமத்திலே உண்டாகட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பரிசுத்தர். எல்லாம் சொல்லுவோம், கர்த்தர் பரிசுத்தர், ஒருபோதும் எனக்கு தீங்கு செய்யாதவர். கர்த்தர் பெரியவர், அற்புதமான அதிசயமான காரியங்களை இன்றைக்கும் செய்கிறவர். கர்த்தர் மீட்பர், சங்கிலிகளை முறிக்கிறவர், அடிமைத்தனத்தை ஒழிக்கிறவர், விடுதலை தருகிறவர், ரட்சிப்பை தருகிறவர், என்னுடைய குடும்பத்துக்கு ரட்சிப்பை தருகிறவர், எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை தருகிறவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து பாருங்கள், இதெல்லாம் நினைவுக்கு வரும். அப்புறம் அப்படியே மாறிடும் பாருங்கள். அழுகையில் ஆரம்பித்து கடைசியில் எங்கே வந்து முடியுது பாருங்க. இங்கே அப்புறம் 16 வாசிப்போம், 19 வரைக்கும். ஜலங்கள் உம்மை கண்டது தேவனே, ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது, ஆழங்களும் கலங்கினது. இது இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தப்போ எப்படி சிவந்த சமுத்திரத்தெல்லாம் கலந்து வந்தாங்கன்றதை பொயட்டிக் ஃபார்மில் விவரிக்கிறார் அவர். இதை பற்றி எழுதுகிறவங்க, காமெண்ட்ரி எழுதுகிறவங்க சொல்கிறாங்க, அந்த காலத்தில் நடந்தப்போ எக்ஸாக்டாக எப்படி நடந்தது, அங்கே என்ன மாதிரி ட்ராமா அது நடந்தது, சிவந்த சமுத்திரம் 2ஆக பிரிஞ்சுதுன்னா என்ன மாதிரி சம்பவமாக இருந்திருக்கும். அது வேதம் ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. பாட்டு யாத்திராமத்தில் வாசித்திங்கன்னா 2ஆக பிளந்தது, இவங்க கடந்து வந்துட்டாங்கன்றது. அவங்க கடக்க பார்த்தாங்க, மூடிக்கிச்சுன்றது. ஆனால் அந்த சம்பவத்தை பார்த்தவங்களை கேட்டிங்கன்னா விவரத்தை சொல்லியிருப்பாங்க. காமெண்ட்ரி எழுதுகிறவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த விவரங்களை தலைமுறை தலைமுறையாக அதை முதல்ல அனுபவித்தவங்க பேசி அது தலைமுறையாக அப்படி வந்துக்கிட்டே இருக்குன்றாங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லாமல் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த கடந்து வந்தவங்க வந்து பேசாமல் சாப்பிட்டு படுத்து தூங்கியிருப்பாங்களா? இந்த கதை ஓடி இருக்கும் டெய்லி. ஐயோ, இந்த சிவந்த சமுத்திரம் எப்படி 2ஆக பிளந்து தெரியுமா, எப்படி நடுவில் நடந்து வந்தது தெரியுமா, நம்ம வந்த உடனே அவனுங்க வர பார்த்தானுங்க, எப்படி மூடிச்சு தெரியுமா, எப்படி செத்தானுங்க தெரியுமா, எவ்வளோ அற்புதமாக விடுவிச்சார் கர்த்தர் உனக்கு தெரியுமான்னு சொல்லி 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 அது எல்லார் காதலையும் பட்டிருக்கோன்றாங்க. ஒவ்வொரு தலைமுறையும் அதுக்கப்புறம் இந்த கதைகளை அப்படியே கேரி ஓவர் பண்ணியிருப்பாங்கன்றாங்க. சொல்லி 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 தாத்தா காலத்தில் நடந்ததை பேரன்கள் பேசி இப்படியே வந்து 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 வந்திருக்கோன்றாங்க. அப்படி தான் ஆசாப்புக்கு வந்திருக்குன்றாங்க. இந்த ஆசாப்பு ஒரு கவிதை எழுதுகிறவன், அவன் கவிதை வடிவில் அதை போடுறான். அவர்கள் சொன்னதை எப்படி நடந்தது, அன்றைக்கி நடந்த அந்த ட்ராமா எப்படி இருந்ததுன்றதை கவிதை வடிவில் இவன் எழுதுகிறான்றாங்க. எப்படி எழுதுகிறான் பாருங்கள். ஜலங்கள் உம்மை கண்டது தேவனே, ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது. நம்ம ஊர் கவிஞர்கள்ட்ட யார்ட்டையாக கொடுத்து கொஞ்சம் எழுதி சொல்லி பார்க்கணும் இது எப்படி எழுதுகிறாங்கன்னு. பிரமாதமாக எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். இதை கவிதை எழுதுகிறவங்களுக்கு பெரிய டேலண்ட் இருக்குது பாருங்கள். ஜலங்கள் உம்மை கண்டது தேவனே, ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது, ஆழங்களும் கலங்கினது. என்ன பார்த்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதை வச்சு எழுதுறான். மேகங்கள் ஜலங்களை பொழிந்தது, ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டது, உம்முடைய அம்புகளும் தெரிப்புண்டு பறந்தது, உம்முடைய குமுறலின் சத்தம் சுழல் காற்றில் முழங்கினது, மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி குலுங்கி அதிர்ந்தது. யாத்திராமத்தில் இவ்வளோ டீட்டெயில் இல்லை, சங்கீதத்தில் சில இடங்கள்லாம் அப்படிலாம் வருது. என்ன மாதிரி வானத்தை பூமி உண்டாக்குனப்போ கூட சும்மா சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போய் வானத்தை பூமி உண்டாக்குனார், அவ்வளோதான் சொல்லுது. வெளிச்சம் உண்டாக்கூட அது எப்படி இருந்திருக்குன்றது சங்கீதக்காரன் பல இடங்களில் சொல்கிறான். அதை எப்படி உண்டாக்கும்போது அது எப்படி நடந்திருக்கும் ஆக்சுவலாக அப்படிங்கிறத கவிதை வடிவில் சொல்லும்போது என்ன பிரமாதமாக சொல்கிறாங்க பாருங்கள். எப்பேற்பட்ட ஒரு அனுபவமாக அது இருந்திருக்கும். உமது வழி கடலிலும் 19 உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. நீர் அங்கே எங்கள் கூட நடந்து வந்தீர்ன்றான்னு என்ன சொல்கிறாங்க. எங்கள் ஜனங்களோட, எங்கள் மூதாதைகளோட நீரே அங்கே நடந்து வந்திருக்கிறீர். உம்முடைய பாதைகள் திரண்ட தண்ணீரிலும் இருந்தது,
உமது காலடிகள் தெரியாமல் நீர் வந்தீர், ஆனால் அவன் காலடி தான் இல்லைங்க. நீர் வந்தீர்ன்றதுக்கு அடையாளம் தான் இல்லையே ஒழிய நீர் அங்கே வந்திருக்கிறீர், நீர் அங்கே இருந்திருக்கிறீர். பெரிய ஃபயர் ஒர்க்ஸ் மாதிரி நடந்துருக்குதாங்க. அந்த தண்ணி கேதராக இப்படி செவுறு மாதிரி நின்னது. எப்படி சினிமா படங்கள்லாம் அதை எடுக்கிறாங்க. இங்கிலீஷில் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் போன்ற இதிலெல்லாம் எடுத்து காமிக்கிறாங்க. அதை பயங்கரமாக சீனை எடுத்து காமிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். கம்பேர் பண்ணும்போது ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்றதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதை பார்த்துட்டு இதுதான் நினச்சிக்கூடாது. நம்ம என்ன மாதிரி எழுதியிருக்கு பாருங்கள். கர்த்தர் பெரிய ட்ரமாட்டிக்காக ஃபயர் ஒர்க்ஸ் மாதிரி காரியங்கள் நடக்குது. பெரிய விதத்தில் கர்த்தர் செய்கிறார். நான் நம்புகிறேன் இன்றைக்கும் நமக்காக வானத்தையும் பூமியும் கூட அசைக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். வானத்தையும் பூமியும் அசைக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஏன்னா அவர் நம்மை பற்றி கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அவர் பரிசுத்தர் மட்டும் இல்லை, பெரியவர் மட்டும் இல்லை, அவர் எனக்காக கரிசனை உள்ளவர். காட் இஸ் கேரிங் காட். இந்த 3 காரியம் ரொம்ப முக்கியம், விட்டுறாதீங்க. பரிசுத்தர், பெரியவர், இஸ் எ ரெடீமர். இல்லைன்னா கேரிங்னு கூட எழுதிக்கலாம். கேரிங், ரொம்ப என்னை பற்றி ரொம்ப கரிசனை உள்ளவர் அவர். எவ்வளோ பெரிய அற்புதமான தேவன் என்பதை எண்ணிப்பாருங்க. சொல்லிவிட்டு கடைசியாக 20ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, மோசே ஆரோன் என்பவர்கள் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினீர். இவ்வளோ நேரம் எப்படி மீட்டார்ன்றதை சொல்லிவிட்டு மீட்பரை அறிமுகப்படுத்திட்டு இப்போ மெய்ப்பரை அறிமுகப்படுத்துகிறான். மீட்பருக்கும் மெய்ப்பருக்கான வித்தியாசம். மீட்பர் சங்கிலியில் கட்டப்பட்டிருந்து நம்ம விடுவிக்கிறார், ரட்சிக்கிறாரு, வெளியே கொண்டு வர்றாரு, பலத்த புயத்தினால் விடுவிக்கிறாரு, பாவத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, மற்ற எல்லா கட்டுகளிலிருந்து விடுவிக்கிறாரு. மெய்ப்பர்ன்றது யார்? நம்ம போஷிக்கிறாரு, பருக தண்ணீரை தர்றாரு, நமக்கு பத்திரமாக நம்மளை வைக்கிறாரு, ஆபத்தான வழிகளில் நம்ம பாதுகாக்கிறாரு, இந்த பூமியில் நம்மோடு கூட இருந்து நமக்கு வழிகாட்டி நடத்துகிறார். நல்ல மெய்ப்பராக இருக்கிறார். மீட்பரை தெரியும், மெய்ப்பரை தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் சொல்கிறீங்க கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார்? அதனால தான் நம்ம தாழ்ச்சி அடைவதில்லை. அதனால தான் நம்முடைய தேவைகள்லாம் சந்திக்கப்படுகிறது. சொல்கிறான், நம்முடைய ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினீர். மோசே ஆரோன்லாம் இவருக்கு கீழே வேலை செய்கிற மெய்ப்பர்கள். அவங்கள வச்சு அவங்க மூலமாக, இந்த மெய்ப்பர்கள் மூலமாக நம்மளை இந்த பெரிய மெய்ப்பர் நடத்தி வந்தார். எப்படி பாருங்கள், போஷித்தார், காப்பாற்றினார், கொண்டு போய் கானான் தேசத்தில் சேர்த்தார். அதுதான் சொல்கிறாங்க. எத்தனை பேர் நம்மளை கடைசி வரைக்கும் ஃபினிஷ் லைன் வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பாருன்னு நம்புறீங்களா? ஆரம்பித்து விட்டார், நம்மளை ரட்சித்துட்டார், இவ்வளோ தூரம் கொண்டு வந்துருக்கிறாரு. நான் இத்தனை வருஷமாக ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சிட்ருக்கிறேன். ஃபினிஷ் லைன் வரைக்கும் கண்டிப்பாக கொண்டு போய் சேர்ப்பார். எதையெல்லாம் நான் செய்யணுமோ அதெல்லாம் செய்து முடிக்க எனக்கு உதவி செய்வார். ஒவ்வொரு நாளும் அதை நம்புகிறேன் நான். ஏன்னா இவர் நல்ல மெய்ப்பர், நடத்துவார். எல்லோரும் எழுந்து நிற்போம், எழுந்து நின்று நம்ம ஜெபிப்போம். இந்த மீட்பெரும் மெய்ப்பெருமாய் இருக்கிற தேவனை நம்ம ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோம். நம்ம கடைசி வரைக்கும் காத்து வழி நடத்துகிற இவரை நம்புவோம். ஒருவேளை அழுகையோடு வந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி பலத்தோடு திரும்பி போங்க, கண்ணீரை துடைச்சிக்கங்க, தலை நிமிருங்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அற்புதமாக ஃபயர் ஒர்க்ஸ் மாதிரி பண்ணி பெரிய காரியங்களை பண்ணவர். உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அதிசய அற்புதங்களை செய்ய வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகரை பலப்படுத்தினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கண்ணீரோடு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களை கண்ணீரை துடைத்தபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரங்கத்தாவே, சஞ்சலங்களை நீக்கினபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரங்கத்தாவே, ஆறுதல் அளித்தபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம், தைரியப்படுத்தினபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம், தலையை நிமிர பண்ணபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரங்கத்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தங்களுடைய பிரச்சனைகளை உம்முடைய வெளிச்சத்தில் பார்க்க கிருபை செய்கிறோம். நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை அறிந்து கொண்டு தங்களுடைய பிரச்சனையை அதன் மூலமாக பார்க்க, ஒரு சிறிய காரியமாக பார்க்க கிருபை செய்வீராக. இந்த இடத்துலேருந்து போகும்போது சந்தோஷம் உள்ளத்தை நிரப்பட்டும், சமாதானம் உள்ள நிரப்பட்டும், வெற்றியின் உணர்வு உள்ளத்தை நிரப்பட்டும் கர்த்தாவே. நம்முடைய தேவனைப் போல மகத்துவமான பெரிய தேவன் யார் என்பதை ஒவ்வொரு நாவும் பேசட்டும் கர்த்தாவே. அற்புதங்களை அதிசயங்களை நடப்பிக்கிறவர்
என்கிறத பேசட்டும். எப்படி ஜலங்கள் புரண்டது, எப்படி நடுநடுங்கினது தேவனை பார்த்து, எப்படி வழிவிட்டது என்பதை பேசுகிறவர்களாக வைத்திருளும் கர்த்தாவே. ஒவ்வொரு வீட்டிலும் பிள்ளைகள் மத்தியில் இது பேசப்படட்டும். கர்த்தர் அற்புதம் செய்கிறவர், அதிசயங்களை நடப்பிக்கிறவர், பெரியவர், நல்லவர், வல்லவர் என்பது போதிக்கப்படட்டும் கர்த்தாவே. பிள்ளைகள் போதித்து நடத்தப்படட்டும். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக உருவாகட்டும். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய மீட்பர், விடுவிக்கிறவர் மட்டும் அல்ல, நீர் எங்களை போஷிக்கிறவர், காப்பாற்றுகிறவர், அனுதினமும் எங்களோடு கூட வருகிறவர், இந்த வாழ்க்கை பயணத்தில் எங்களோடு கூட இருக்கிறவர், முடிவு பரியந்தம் காக்கிறவர். எங்களை எதற்காக அழைத்தீரோ, எதற்காக ரட்சித்தீரோ, எங்களை எதற்காக உங்களுடைய பிள்ளைகள் ஆக்கினீரோ, அந்த நல்ல கிரியைகளெல்லாம் நாங்கள் செய்து முடித்து நிறைவேற்றுகிற வரைக்கும் எங்களை ஒருபோதும் விட்டு விலகுவதில்லை. நீர் கடைசி வரைக்கும், வாழ்க்கையின் கடைசி மைல் தூரம் வரைக்கும் எங்களை நடத்துகிறவராய் நீர் இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். காக்கிறவராய் இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. இப்படிப்பட்ட ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் அவர்கள் வீடுகளில் செய்யும்போது நீர் தொடர்ந்து அவர்களுக்கு வழிகாட்டும். இந்த காரியங்களை சரியாக பயன்படுத்த ஜெபம் ஒரு அற்புதமான ஒரு அனுபவமாக மாற, சஞ்சலங்களை போக்குற அனுபவமாக, தைரியத்தை உண்டு பண்ணுகிற அனுபவமாக, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற ஒரு அனுபவமாக, கண்ணீர் துடைக்கப்படுகிற ஒரு அனுபவமாக, பயங்கள் நீங்குகிற அனுபவமாக ஜெபம் என்கிற இந்த அனுபவம் அவர்களுக்கு உண்டாகட்டும் கர்த்தாவே. ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். God bless you.